எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சை அரிசி, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ரவா மாதிரி மிக்சியில உடைச்சு வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியை நான் கொதிக்க வைக்கிறேன். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதோட கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு நம்ம 1 டம்ளர் உடைச்சி வச்சிருக்கிற பச்சரிசியை இதோட சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப கவனமாக சேர்க்கணும், ஏன்னா இதுவும் கொதிக்கும் அதுவும் கொதிச்சிட்டு இருக்கும். ஸோ மேலே பட்டுரும், கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்க. இது கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிச்சு குக் ஆயிடும். இப்போ இது பொலன்னு வந்திருக்கும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சேர்த்து கிளறலாம். இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதோட தேங்காய் திருவலையும் சேர்த்து கிளறுங்க. இந்த அரிசி உப்புமால நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லா வயசுல இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நீங்களும் இந்த அரிசி உப்புமா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.